எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நம்ம இன்னைக்கு செய்ய பார்த்து ஆனியன் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன், கடல மாவு, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, காம்ப்ளான் மாவு. இப்போ நம்ம ஆனியனை கட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா வெங்காயத்துக்கு குறுக்கில் வச்சுன்னு இப்படி ரெண்டாக கட் பண்ணிங்க. இது பாருங்கள், இப்படி நல்லா இப்படி கட் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணி நைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி இருந்தால் தான் பக்கோடா நல்லாயிருக்கும். நான் ஆனியன் ஃபுல்லாக அரிஞ்சிட்டு காமிக்கிறேன். கட் பண்ணிட்டு இப்போ ஆனியன் பக்கோடா போகிறதுக்கு வெங்காயம் அரிஞ்சாச்சு. இந்த வெங்காயத்தை நல்லா இப்படி பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா பண்ணுங்கள், உதிரியாக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி பிரிச்சுனீங்கன்னா இப்போ தான் ஒன்று மாதிரி வரும். இந்த மாதிரி உதிரியாக வர மாதிரி இப்படி இப்படி இருக்கிற வெங்காயம், இந்த மாதிரி இருக்கிற வெங்காயம்லாம் நம்ம இது மாதிரி உதிரியாக ஆக்கிடணும். இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் பக்கோடாவும் நல்லா பழப்பாலன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ண, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் இது பண்ண 1/2 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். உப்பு நிறைய போடாதீங்க, வெங்காயம் தாங்காது. 1/2 ஸ்பூன் உப்பு. இந்த உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா பேசிக்கலாம். உப்பு போட்டு பேசினா வெங்காயம் நல்லா சாஃப்டாகிடும். வெங்காயம் வந்து உப்பு போட்டு பேசிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து இது கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ நான் மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன். காம்ப்ளான் மாவு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். நான் இது பச்சை மிளகாலாம் போடல. குழந்தைங்களாம் சாப்பிட்றதாலும் சரி, பெரியவங்க சாப்பிட்றதாலும் நான் பச்சை மிளகா போடல. அப்படியே இது வரைக்கும் தான் போட்டுருக்கேன். மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கணும். ரொம்ப போட்டிங்கன்னா அப்படியே உண்டு உண்டி ஆகிடும். நல்லா பார்த்து இதுமாதிரி பழன்னு வர மாதிரி பார்த்து கலந்துக்கணும். இப்போ நம்ம காம்ப்ளான் மாவு போட்டாச்சு. இப்போ வந்து கடல மாவு போட்டலாம். ஒரு ஸ்பூனாக போட்டு நம்ம கலக்கணும். கொஞ்சம் 1 ஸ்பூன் போடலாம். நம்ம உதிரியாக போட்டு கலந்துக்கணும். ரொம்ப போட்டிங்கன்னா அப்படியே உண்டு ஒண்டி ஆகிடும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போதும். நம்ம இதில் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் கடல மாவு. இந்த மாதிரி பழன்னு வந்துச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம், நிறுத்திடலாம். வெங்காயம் வந்து போட்டு நம்ம ஊற வைக்கிறது ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சா நீங்கள் போதும். ரொம்ப ஊற வச்சிங்கன்னா தண்ணி விட்டு போய்டும் வெங்காயம். அதனால் ஒரு 3 நிமிஷம் அதை ஊறுறதுக்கு வசதி தான். சும்மா இந்த வெங்காயம் சாப்பிட்டாகிறதுக்கு. அதுக்காட்டி எண்ணெய் நம்ம காய வச்சு இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப போட்டு ஊற வச்சிங்கன்னா அப்படியே சலசலன்னு தண்ணி வந்துடும். இது போதும் பதம். இப்போ செய்முறை பார்க்கலாம் வாங்க. ஆனியன் பக்கோடா செய்யறதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. பதம் வந்தது பாருங்க, இது மாதிரி இருக்கணும். பழன்னு ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மாவு போட்டுறாதுங்க. எவ்வளோ பழன்னு பாருங்க. இப்போ நம்ம அதேமாரி போடலாம். இப்படி உத்தா மாதிரி போடணும். பக்கோடா நல்லா ஆனியன் பக்கோடா வந்து நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். நீங்கள் வந்து பசங்க ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். சாயங்காலம் டைமில் செஞ்சு கொடுங்க. உடனே சீக்கிரம் வேலை ஆகிடும். இது ரொம்ப நேரம் ஆகாது. ஆனியன்றதால கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு ஆனியன் பக்கத்துலேருந்து டக்குன்னு பார்த்துங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி சிறு அடங்கிடுச்சுன்னா நமக்கு இந்த பக்கோடா ரெடி ஆகிடுச்சுன்னா இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பக்கோடா எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்தால் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பக்கோடா. கறிப்பில் ஒரு பீஸ் போட்டு எடுத்துருங்க. இது அப்படியே இலையை உருவி போடாதீங்க, அப்படியே போடுங்க. அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். அதுதான் அப்படியே போடணும். இப்போ ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நான் ஆனியன் பக்கோடா பண்ணியிருக்கேன்.
உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நியூஸ் பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.